السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ورضوان من الله أكبر، ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கென்று ஒரு கோட்பாடுகளை, கடமைகளை விதித்து, அந்த கடமைப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய முடியும். அதுபோன்று அல்லாஹு தஆலா அந்த கட்டளைகளை சரியாக செய்வதின் காரணமாக சொர்க்கத்திலே நீங்கள் பிரவேசிக்கவும் முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம், பல ரசூல்மார்கள், நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்து நமக்கு வழிகாட்டியதின் மூலம் ஏராளமான நல்ல திட்டங்களை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். நாம் இதில் இந்த உலகத்தில் நாம் பார்க்குகின்ற பொழுது, நேற்று இருக்கக்கூடிய மனிதன் இன்று இல்லாமல் போய்விடுகின்றான். இன்று இருக்கக்கூடிய மனிதன் நாளை இல்லாமல் போய்விடுகின்றான். நாளை இருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுநாள் இல்லாமல் போய்விடுகின்றான். ஆக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு சில காலம் என்பதை இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குகின்றது. நாம் அப்படி இருந்தும் பலவிதமான தவறுகளிலே, பலவிதமான கொள்கைக்கு மாறுபட்ட செயல்களிலே நாம் ஈடுபட்டு இருக்குகின்றோம் என்பதை ஒவ்வொருவர்களும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய நேரம் காலமும் இதுவாக இருக்குகின்றது.
மனிதனுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு ஒரு கட்டளைகளை ஏற்படுத்தி இருக்குகின்றான். அது உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, அலங்காரமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்குகின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் அந்த கட்டுப்பாடுகளை ஒரு சிலர்கள் மதித்து வாழ்ந்தாலும், ஒரு சிலர்கள் நமக்கென்ன வயதாகிவிட்டது, நமக்கென்ன காலமாக சென்று விட்டது, நாம் இப்பொழுதா இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிடப் போகின்றோம் என்பதாகவெல்லாம் நினைத்து அந்த தவறுகளோடு அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே படைத்து, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமானால் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் பெற வேண்டும். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு காரியம். தாலிக ஃபௌசுன் அலீம், அதிலே தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குகின்றது என்பதை அல்லாஹு தஆலா குறிக்காட்டிவிட்டார். அத்தனை நபிமார்களும் சரி, அத்தனை ரசூல்மார்களும் சரி நமக்கு போதித்தது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் என்பதைத்தான் அத்தனை நபிமார்களும் போதித்து சென்றார்கள். நாம் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு உணவாக இருந்தால் அதிலே நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் உண்ணிக்கொள்ளுங்கள், பருகிக்கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக நீங்கள் உண்ணாதீர்கள், பருகாதீர்கள், அதையும் வீண் விரயம் செய்தாதீர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அழகாக கூறி காட்டிவிட்டார். ஒரு சில வருடங்களாக நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்தோம், ஒரு நாட்டினுடைய மக்கள், அதுவும் நம்முடைய சகோதரர்கள் உணவிற்காக கஷ்டப்பட்ட அந்த நிலைமையை நாம் பார்த்து ஒவ்வொருவர்களும் மனம் வருந்தினோம். மனம் வருந்தியதோடு நாம் இருந்து விடாமல், நாம் நம்முடைய இல்லத்திலே அந்த உணவை வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. நாம் தேவைக்கு அதிகமாக அந்த உணவை வீணாக்கிவிடக்கூடாது என்பதைத்தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுபோன்றுதான் உடையும். உங்களுக்கு ஆடை என்றால் அது தேவையான அளவிற்கு மட்டும் நீங்கள் ஆடையை வைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற நிலைமையிலே உங்களிடத்திலே ஆடைகள் இருந்தால் யாருக்கு அந்த ஆடை தேவையோ அந்த ஆடையை அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பாக நீங்கள் அனுபவித்து விடுங்கள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதையும் நபிமார்கள் மூலமாக கற்றுத்தந்தார். ஆனால் நாம் இன்றைய காலத்திலே உணவை எடுத்துக்கொள்ளோமையானால் அன்றைய நாட்டு கலாச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே பல உணவுகளை நாம் உண்ணுகின்றோம். அதன் மூலமாக நமக்கு உடல் உபாதைகளும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களும் நமக்கு வந்து சேருகின்றன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே கூறுகின்ற பொழுது, நீங்கள் மூன்றில் ஒரு பகுதி இருக்கிறதே, அந்த ஒரு பகுதியை நீருக்காக ஒதுக்குங்கள், அந்த 2 பகுதியை உணவிற்காக ஒதுக்குங்கள், ஒரு பகுதியை நீங்கள் காற்றோட்டமாக அதை விட்டுவிடுங்கள், உங்களுடைய உணவு செரிமானத்திற்கு உதவியாக இருக்கும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஆனால் நாம் எதை உண்ணக்கூடாதோ அதை உண்டு நம்முடைய உடல் உபாதைகளை நாம் ஏற்படுத்தி கொள்கின்றோம் என்பதுதான் இன்றைய கால உணவு வழக்க முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் உடைகளை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அன்றைய காலத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆடை இணைந்தது, அவருடைய இல்லத்திலே எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருந்தது, உணவு பாத்திரங்கள் எவ்வளவு இருந்தது என்பதையெல்லாம் சென்ற வாரத்திலே நமக்கு ஒரு சில செய்திகளாக ஞாபகப்படுத்தினோம். இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்ததை தவிர மாறாக
நாம் இன்றைய காலத்தில் எங்கோ யாரோ ஒருவர் உடுத்துகின்ற ஆடையை பார்த்து அது போன்ற ஆடையை நாமும் உடுத்த வேண்டும். எங்கோ ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு மாளிகையில் வாழுகின்ற பொழுது அவனை போன்று நாமும் மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டி வாழ வேண்டும் என்ற அளவிற்கு மனிதனுடைய ஆசை இன்றளவில் அதிகமாகிவிட்டது என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று குழந்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் மிகவும் அசட்டைத்தனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் குழந்தைகளை மார்க்க கல்வியின் விஷயத்திலும் உலக கல்வியின் விஷயங்களிலும் அவர்கள் அதை கற்றுக்க சென்று விடாமல் இருந்தால் அவர்களை அடித்து இழுத்து சென்று விட்ட காலம்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் என்னுடைய குழந்தைக்கு தலைவலி, கால்வலி, இது போன்ற ஒரு சில காரணங்களுக்கு கூட நாம் மார்க்க கல்வியில் இருந்தும் உலக கல்வியில் இருந்தும் நாம் நிராசையாகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு அந்த குழந்தைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் எங்கோ ஒரு திரைப்பட நடிகர் இப்படி முடிவைத்திருந்தார், ஒரு நடிகர் இப்படி ஆடை உடுத்திருந்தார், ஒரு நடிகர் இது போன்ற உணவை உண்டார், ஒரு நடிகர் இது போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தார் என்பதாகவெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த தொலைக்காட்சிகளிலே பார்க்குகின்ற பொழுது அதன் மீது ஆசைப்பட்டு அந்த செயல்களிலே அந்த குழந்தைகள் ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய இஸ்லாமியருடைய வாழ்க்கை இப்படியா இருக்க வேண்டும் என்பதை கண்டிக்கக்கூடிய எந்த ஒரு பெற்றோரும் இன்றளவில் தன்னுடைய குழந்தைகளை கண்டிக்க நாம் வழிதவறி விடுகின்றோம் என்பதைத்தான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் கட்டுப்பாட்டை இழந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு சில நாட்களிலே தீபாவளி என்று வர இருக்குகின்றது. அந்த நாட்களில் அவர்கள் கொண்டாடுவதை விட இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக அந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள் என்பதை நினைக்குகின்ற பொழுது நம்முடைய மனம் மிகவும் வேதனை அடைகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நபி நமக்கு கிடைத்தும் சமுதாயம் இந்த அளவிற்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது, சமுதாயம் இந்த அளவிற்கு வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்குகின்ற பொழுது யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சுகின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கஷ்டத்தை சூழக்கூடிய நிலைமையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குகின்றது. நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னவெல்லாம் சுற்றி கொடுத்து அவர்கள் உன்னை நான் வளர்த்ததை விட உன்னுடைய குழந்தையை நீ நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றாய் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹசன் ஹுசைன் அவர்களை வளர்த்து காட்டினார்கள் என்பதை நாம் பல சரித்திரங்கள் மூலமாக நம்மால் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் பின்தங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். காலம் நமக்கு அதிகமாக வழங்கப்படவில்லை. இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுவிட வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற பொழுது நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் நபியினுடைய வழிமுறைகளையும் நபியுடைய வழிகாட்டுதலையும் நாம் சரியாக போதித்து விட்டோம் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய ரூஹ் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சஹாபி, நான் ஒரு காரியம் நிறைவேறிவிட்டால் அந்த காரியத்திற்காக நான் சதக்கா செய்கின்றேன், ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகின்றேன் என்பதாக நேர்ந்ததாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவருடைய தோழரான சஹாபி ஒருவர் கூறுகின்றார். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்த அந்த நியத் செய்த இடத்தையும் கூறுகின்றார்கள்.
அந்த இடத்திலே ஏற்கனவே மற்றவர்கள் வழிபட்டார்களா அல்லது வழிபடக்கூடிய சிலைகள் எதுவும் இருந்ததா என்பதாக அந்த சஹாபி இடத்தில் கேட்குகின்றார்கள். அவர் இல்லை என்பதாக கூறுகின்றார். அந்த இடம் ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹுவை வணங்கக்கூடிய நிலைமையில்தான் இருந்ததா என்பதாக கேட்குகின்ற பொழுது, ஆம், இதுவரையிலும் அல்லாஹுவை வணங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள்தான் அந்த இடத்தில் வாழுகின்றார்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது, நீங்கள் தயங்காமல் அந்த இடத்தில் நீங்கள் நேர்ச்சி செய்த அந்த கிடாயை அறுத்து பலியிடுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இந்த செய்தியை நாம் ஏன் கூறுகின்றோம் என்றால், நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது இந்த இடமாக இருந்தாலும் சரி அல்லது நாம் இல்லத்திலே ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே ஒரு அமல் செய்தாலும் சரி, அந்த இடங்களிலே ஏதாவது ஒரு மாற்று கருத்து அந்த இடத்திலே இருக்குகின்றதா என்பதை ஆராய்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கு அறிவித்து காட்டுகின்றார்கள். ஹஸ்ரத் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரு ஹதீஸினுடைய விளக்கம் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது, எப்படி என்றால், ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி இறங்கிய உடனே அவர்கள் அந்த பாவத்திலிருந்து நீங்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மனிதர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் மற்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு ஒப்பால் போல இவர்களும் நடந்து கொள்கின்றார்கள் என்பதாக ஹஜர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்திக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்ற பொழுது இப்படி எழுதுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, நாம் உடுக்கக்கூடிய உடை, உண்ணுதல், பருகுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு அது ஒப்பாகக்கூடிய நிலைமையில் இருந்தால் நாம் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டோம் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் அந்த கூட்டத்திற்கு ஒப்பாகிவிட்டார்கள், அதனால் இவர்களுக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் அவர்களுடைய பங்கு துண்டாகிவிட்டது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறிக்காட்டினார்கள். எப்படி என்றால், ஒரு காலத்தில் மனிதன் கட்டளைகளை ஏற்று நடந்தான். ஒரு உடும்பை பிடிப்பதற்காக ஒரு மனிதன் சென்றானேயானால் அது அந்த ஓட்டையில் நுழைந்து அந்த உடும்பு தன்னை மறைத்து கொண்டாலும் அதை எப்படியாவது வளைவிட்டு பிடித்து இழுத்து சென்று வந்து விடுவானே, அதுபோன்று அவன் மற்ற மனிதர்களுக்கு ஒப்பாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுக்கு விளக்கம் தருவதாக நாம் ஒரு கிதாபிலே கணிக்க முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலம் வரை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கட்டளைகளை ஏற்று நடந்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் நோக்கமாக வைத்திருக்க வேண்டும். மற்ற மக்கள் வாழ்வதைப் போன்று நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இன்று ஒரு காலை ஒரு ஹஸ்ரத் அவர்கள் என்னிடத்தில் ஃபோன் செய்தார்கள். ஃபோன் செய்து அவர்கள் விசாரிக்கின்ற பொழுது, தீபாவளி என்பது அடுத்த கொள்கை சம்பந்தப்பட்ட மனிதர்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வு. ஆனால் அதிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குழந்தைகள் ஆசைப்படுகின்றது என்பதற்காக பல லட்சங்களை செலவு செய்து அந்த பட்டாசுகளை வாங்கி கொடுக்குகின்றார்களே,
இது மார்க்கத்திலே கூடுமா என்பதாக அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். அப்பொழுது நான் கூறினேன், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு 5 ஆயத்துகளை நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் பணம் செலவு செய்தாலும் சரி, உணவு உண்டாலும் சரி, உடை உடுத்தினாலும் சரி, அதிலே நீங்கள் இஸ்ராஃபை பேணிக்கொள்ளுங்கள், வீணான அந்த செலவுகளை பேணிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா 5 ஆயத்துகளை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். ஆக இதனால் நமக்கு எதுவும் புரோஜனம் இருக்குகின்றது என்றால் அதை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதனால் எந்தவித தவறும் இல்லை. இதனால் எந்தவித புரோஜனமும் இல்லை. அந்த வெடியை வெடிப்பதினால் ஒன்று பக்கத்து வீடு தீக்கிரையாகின்றது, இல்லை என்றால் அந்த வெடியை விடக்கூடிய அந்த குழந்தை அந்த வெடியிலே சிக்கிக்கொண்டு தீக்காயம் அடைகின்றார். அப்படி இல்லை என்றால் பக்கத்திலே ஒரு ஹார்ட் அட்டாக் உள்ள ஒரு பேஷண்ட் இருந்தால் அவருக்கு அந்த வெடி சத்தத்தின் மூலமாக அவருக்கு மரண பயம் ஏற்படுகின்றது. இது போன்ற சோதனைகள் ஏற்படுகினால் இதை அதற்காகத்தான் மார்க்கம் தடை செய்திருக்கின்றதே தவிர மற்ற வகையில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடாது என்று எந்த நிலையிலும் மார்க்கம் சொல்லவில்லை என்பதாக அந்த இமாமுக்கு நான் இந்த செய்தியை கூறினேன். அதுபோன்றுதான் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். மார்க்கம் எதை ஆகுமதித்திருக்கின்றதோ அதை நீங்களும் செய்யுங்கள். உங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அதே நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் பின்னால் வரக்கூடிய நமது சந்ததியினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை வழிமுறைகளை சரியாக எடுத்து நடந்து அவர்களும் நம்மை போல அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்கள்களை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய சுற்றுமற்றத்தார்களையும் நம்முடைய ஊர் மக்களையும் இன்னும் நம்முடைய உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.